3 நமக்கு 3 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகி இருக்கும் இந்த ஷேப். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 knots போட்டிருக்கோம். 1 2 3 4 knots. இப்போ நம்ம போட போகிறது 5th knot. பேக் சைடில் நம்ம போடுறோம். இது இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது பேக் சைடு, நமக்கு இந்த பக்கம் தான் ஃப்ரண்ட் சைடு வரும். இப்போ நம்ம பேக் சைட்லேருந்து தான் போடுறோம். ஃப்ரண்ட் சைடில் போட்டிங்கன்னா தெரியாது, அதனால தான் நான் இதை பேக் சைடுன்னு மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன். கரெக்டாக பேக் சைடில் நீங்கள் மேலே ஒரு நாட் போடுங்க. உங்களுக்கு 5 knots இருக்கும். 1 2 3 4 5 knots வந்துருச்சு. இப்போது இந்த 2 வயரையும் சேர்த்து நாட் போடுறோம். சைடில் வரும், இந்த சைடில் வரும், இந்த சைட்லேயும் வரும். ட்ரையாங்கிள் வரக்கூடிய இடத்த நான் சொல்லிவிடுவேன். இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ஷேப் தான் வரும். இதில் 2-3 மாடல் இருக்குது. நான் இப்போ போடுறது ஃபஸ்ட் மாடல் போட்டுட்ருக்கேன். கழுத்து நம்ம வளைச்சி கொண்டு வரோம் பார்த்திங்களா, அதில் மாடலும், அடுத்து நமக்கு கீழே விங்ஸ்லேயும் மாடல்ஸ் இருக்குது. இப்போ இந்த சைடில் ஒரு நாட் போட்டிருக்கேன், இந்த சைடில் ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு 2 சைட்லேயும் சேமாக வயர் இருக்கும். சைடில் சேமாக இந்த பக்கமும் உங்களுக்கு வயர் இருக்கும் பாருங்கள். இந்த சைடில் 2 வயர், இந்த சைடில் 2 வயர் இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு தடுமாற்றம் வரக்கூடாது, எந்த வயரை போடணும்னு நீங்கள் தடுமாறக்கூடாது. அதனால தான் சேம் வயர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாட் போடுறேன். உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ முக்கோணம் ஃபார்ம் ஆகிடும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கும். அதே போல் இங்கேயும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நான் எந்த இடத்துலலாம் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டப்படணும், அந்த இடத்துல உங்களுக்கு நிதானமாக சொல்லி கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதெல்லாம் நான் ரொம்ப தடுமாறினேன் எங்கே போடுறது அப்படிங்கிறதுனால இந்த இடம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன். முக்கோணம் வந்துருச்சு பாருங்கள். இங்கேயும் ஒரு முக்கோணம் வந்துருச்சு. இங்கே வர போட்டு முடிச்சிருக்கோம். இந்த சைடில் நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டேர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த நாட் போட போகிறோம். மேலே ஒரு நாட் போடுறேன். பின்பக்கத்துலேருந்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட். இங்கே ஒரு நாட். அப்படியே பின்பக்கமும் ஒரு நாட் போடணும். இந்த 2 ஒயர் நிற்கி பார்த்திங்கன்னா, இந்த ஒயரை சேர்த்து நாட் போடுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் இவ்வளோ பெருசு இருக்கும். எவ்வளோ வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 ஆக்டகன் ஷேப்பில் உங்களுக்கு வரும். ஒரு 8 வடிவத்தில் இருக்கும். இந்த இடம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பூவில் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 வரும். இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 6 knots நமக்கு இருக்குது. இப்போ நம்ம போட போகிறது 7th knot. 7 knot மேலே வருது. இப்போது இந்த சைடில் ஒரு நாட், இந்த சைடில் ஒரு நாட். ஸ்டெப் வைஸாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் அடுத்து இதில் எந்த ஒரு நாட்டையும் நான் மிஸ் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் போடும்போது நல்லா தெளிவாக புரியும். ஒரு ரோ மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு நாட், இந்த பக்கம் ஒரு நாட், லெஃப்ட் ரைட்மாக ஒரு நாட் போடுறோம். இங்கே ஒரு நாட், அதே போல் அங்கே ஒரு நாட், இந்த பக்கம் ஒரு நாட். நான் இப்போ ஃபஸ்ட் மாடல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் ஒரு நாட் போட்டோம்.
சைடில் ரெண்டு பக்கமும் சேமாக ஒயர் வரும், இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வரும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட், சேம் ஒயரை ஒரு நாட் போடுறோம். ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். ரைட் சைடில் போட்டிருக்கோம், லெஃப்ட் சைடில் போடுவோம். அதே போல் இந்த பக்கம் பார்க்குறது தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் புரிஞ்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நல்லா தெளிவாக புரியும், அதனால் பயம் இல்லாமல் போடுங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மேலே ஒரு நாட். இதில் டவுட் கேட்டால் சொல்ல முடியாது, அதனால தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரிகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் டவுட் கேட்டால் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது எத்தனாவது போல் திருப்பணும் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது சரியாக சொல்ல முடியாது, நான் சொன்னாலும் உங்களுக்கு அது அவ்வளோவா ரீச் ஆகாது, அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். இப்போ இந்த சைடு ஒரு நாட் போடுறோம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரியும், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மேலே ஒரு நாட். இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ அதே போல் இந்த சேம் நாட்டை நம்ம நாட் போடுறோம், சேம் ஒயரை நாட் போடுறோம். அதே மாதிரி அந்த பக்கமும் போடணும், நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நல்ல அந்த கழுத்து பகுதி பெண்ட் ஆகிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ நாட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் ஒரு நாட். எல்லா பார்ட்டும் நல்லா பார்த்துட்டு நல்லா உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட். ஒரு நாட் போட்டாச்சு, இங்கே ஒரு நாட். மெஷர்மெண்ட் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏற்கனவே 4 வீடியோ போட்டுட்டேன், நீங்கள் அதை பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும், ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த 2 வயரையும் சேர்த்து நாட். மெஷர்மெண்ட்காக நீங்கள் ஃபோன் பண்ணுறது வேஸ்ட், ஏன்னா எனக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் ஞாபகத்தில் இருக்காது. நான் நேற்று போட்ட கூடைக்கே இன்றைக்கி மெஷர்மெண்ட் மறந்துடுவேன், நானே தேடி பார்த்து தான் சொல்லணும். அதுக்கு நீங்கள் அழகாக மெஷர்மெண்ட் வீடியோவே பார்த்துடலாம். ஸோ அடிக்கடி இந்த ஃபோன் கால்ஸ் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் பண்ண முந்தி மெஷர்மெண்ட் வீடியோ நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அதே உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்கும். 4 வீடியோஸ் இருக்குது, 4 பார்ட்டும் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு நாட் போடுறோம், இங்கே ஒரு நாட், மேலே ஒரு நாட் போடுறோம். அதுக்கடுத்து இந்த சைடில் ஒரு நாட், அந்த சைடில் ஒரு நாட். இந்த சைடில் ஒரு நாட். இப்போ நமக்கு கழுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ நேரம் வளைச்சி போட்டதுனால அது கரெக்டாக நமக்கு பெண்ட் ஆகாது. ஃபினிஷ் பண்ணி நம்ம இந்த ஒயர்லாம் உள்ளே சொருகி விட்டோன்னே நமக்கு நல்லா பெண்ட் ஆகிடும். கழுத்து நமக்கு இப்படி கிடைக்கும். இதில் நான் அந்த டியூப் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டியூப் சேர்த்துக்கலாம் கண் பகுதிக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டிக்கர், கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டுருப்பீங்கன்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இனிமேல் இந்த ஒயரை நம்ம ஒவ்வொரு ஒயரையும் ஒவ்வொரு நாட்களும் இப்படி உள்ளே விட்டு இழுத்துடணும். ஒரு நாட் மட்டும் எடுத்து காமிக்கிறேன், மீதி எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி தானே, விறுவிறுன்னு முடிச்சிடுவீங்க. இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே இழுத்து இந்த நாட்டில் இப்படி சொருகி விட்டுரும். ஃபினிஷ் ஆகிடும்.
அதே போல் இந்த வயரை இதுக்குள்ளே விட்டு இந்த வயரை இதுக்குள்ளே விட்டுணும். மீதம் இருக்கிற 2 வயரையும் சேம் சொருகணும். அப்படியே முடிச்சிட வேண்டியது. நான் இதையும் காமிச்சிடுறேன், கையோட காமிச்சிடுறேன். இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதானே. ஒரு லைன் மட்டும், ஒரு நாட் மட்டும் காமிச்சிருக்கேன். நீங்கள் அடுத்த நாட் நீங்களே சொருகிக்கலாம். இன்னும் ஒரு 2 நாட் மட்டும் நம்ம சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும் வயரை. இப்படி கூட எங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடமா பார்த்து உள்ளே இழுத்து விட்டு வாரேம்மா வாரேன். உள்ளுக்குள்ளே 2-3 லைன் நம்ம உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த வயர்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி விட்டணும். விட்டேன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மல்லிப்பூ நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, நான் போடுறதுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக் நாட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்குள்ள நாட்ஸில் இருக்கும். உங்களுக்கு இது போட தெரிஞ்சால் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிகினர்ஸ் வீடியோ பார்த்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுட்டு போட்டு இதில் வச்சுருங்க. இப்படி வாய்ப்பகுதிக்குள்ளே உள் பக்கமாக நம்ம இப்படி சொருகி விட்டுறணும். உள்ளே சொருகி விட்டாச்சு. அது கையில் வச்சு பக்கத்தில் வச்சு போட்டால் தான் கரெக்டாக வரும். உள்ளே போட்டு வச்சாச்சு. இதுக்கடுத்து உனக்குள்ளே ஒரு சின்னதாக பிளாக் கலரில் ஒரு பொட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பக்கமும் ஒரு பொட்டு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இப்படி வளைச்சி விட்டுட்டோம்னா ஒன்று போல் நின்றுக்கும். இப்போ நமக்கு கழுத்து பகுதி தலைப்பகுதி எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருக்கேன். முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் போடும்போது அப்படியே அந்த வீடியோவை பார்த்துட்டே போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஒரு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எத்தனை லைன் வந்திருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 10 லைன்ஸ் வரும். அதே போல் நமக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தமாக நமக்கு 6 லைன்ஸ். கீழேருந்தே நான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கீழேருந்தே கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். 6 லைன்ஸ் நமக்கு வருது. அதே போல் நமக்கு கார்னர் பார்த்திங்கன்னா இங்கே 1 வருது. முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிள் 2 3 4 5 6 ட்ரையாங்கிள் வரும். மொத்தமாக நமக்கு ஒன் சைடுக்கு நமக்கு 6 ட்ரையாங்கிள்ஸ் வரும். உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.